தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. மாநில கல்விக் கொள்கையின்படி தற்போது சிறப்பம்சங்கள் விளக்கப்பட்டுள்ளன. 10ஆம் வகுப்பு முதல் மாணவர்களுக்கு பொதுத் தேர்வுகள் நடத்தப்பட வேண்டும். அதற்கு முந்தைய வகுப்புகளில் நடத்தப்படக்கூடாது. 11, 12ஆம் வகுப்புகளுக்கான பாடம் நடத்தாமல் மாணவர்களின் நுழைவுத் தேர்வுகளை தயார் செய்யும் பணிகளில் பள்ளிகள் ஈடுபடக்கூடாது என்ற சிறப்பம்சங்கள் அடங்கிய அந்த அறிக்கையில் இருக்கக்கூடிய சிறப்பம்சங்களை குறித்த தகவல் தற்போது கிடைத்திருக்கிறது. தொடக்கநிலை வகுப்புகளில் குழந்தைகள் சேர்க்கை 3 வயதில்தான் தொடங்க வேண்டும் என்ற ஒரு முக்கியமான அறிவிப்பும் அந்த அறிக்கையில் இடம்பெற்றிருக்கிறது. 10ஆம் வகுப்பு முதல் மாணவர்களுக்கு பொதுத் தேர்வுகள் நடத்தப்பட வேண்டும் என்பது குறித்தும் அது அறிக்கையில் இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் கீதன் இணைகிறார். கீதன், மாநில கல்விக் கொள்கையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சிறப்பம்சங்கள் குறித்து சொல்லுங்கள். வணக்கம். தமிழக அரசு தேசிய புதிய கல்விக் கொள்கைக்கு மாற்றாக தமிழகத்திற்கான புதிய கல்விக் கொள்கையை உருவாக்குவதற்காக கடந்த 2022ஆம் ஆண்டு ஓய்வு பெற்ற டெல்லி நீதிமன்ற நீதியரசர் முருகேசன் தலைமையில் ஒரு குழுவை அமைத்தது. கடந்த ஓராண்டு காலத்திற்கு மேலாக இந்த குழுவினர் இந்த அறிக்கையை தயாரித்து இன்று தமிழக முதலமைச்சரிடம் ஓய்வு பெற்ற நீதியரசர் முருகேசன் வழங்கியிருக்கின்றார். அதில் பல்வேறு முக்கிய அம்சங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அதில் மிக முக்கியமாக அந்த தொடக்கநிலை வகுப்புகளில் குழந்தைகளை 3 வயதிலிருந்து சேர்க்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல உயர்கல்விக்கான அந்த மாணவர் சேர்க்கை என்பது நுழைவுத் தேர்வுகள் மூலமாக நடத்தக்கூடாது என்றும் மதிப்பெண்கள் அடிப்படையில் மட்டுமே மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதே போல உயர்கல்வி மாணவர் சேர்க்கைக்காக 11ஆம் வகுப்பு மதிப்பெண்களையும் கணக்கில் கொள்ள வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல இந்த மாணவர்களுக்கான இந்த பயிற்சி மையங்கள் எக்காரணம் கொண்டும் இந்த விளம்பரங்களை செய்வதை தடுக்க வேண்டும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. அதே போல இந்த மாணவர்களுக்கான இந்த ஓபன் புக் அசஸ்மெண்ட் இருக்கக்கூடிய இந்த தேர்வுகளை புத்தகங்களை பார்த்து உயர்கல்வியில் தேர்வு எழுதக்கூடிய அந்த நடைமுறை அறிமுகப்படுத்தலாம் என்கின்ற அந்த விதிமுறையும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. அப்புறம் தமிழ் கட்டாய பாடமாக கடைபிடிக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு கொள்கையும் இந்த மாநில புதிய கல்விக் கொள்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. மொத்தம் கிட்டத்தட்ட 600 பக்கங்களுக்கு இந்த அறிக்கை என்பது தற்பொழுது சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இதில் சில முக்கிய அம்சங்களாக நாம் சிலவற்றை பார்த்திருக்கின்றோம். இது தவிர்த்து ஏராளமான முக்கிய அம்சங்களை உயர்கல்வி மற்றும் பள்ளிக்கல்வி சார்ந்து ஓய்வு பெற்ற நீதியரசர் முருகேசன் தலைமையிலான குழுவினர் தயாரித்து தற்போது தமிழக அரசிடம் வழங்கியிருக்கின்றார்கள். இது குறித்த கருத்துக்களை கேட்டு தமிழக அரசு இதனை அமல்படுத்துவதற்கான வாய்ப்புள்ளது.